வணக்கம். இன்றைக்கி எம்ஜி கிச்சனில் டீ கடைகளில் கண்ணாடி பாட்டிலில் அழகாக அடுக்கி வச்சுருப்பாங்க இல்லையா, நிலா பிஸ்கெட்டு. அந்த பிஸ்கெட் தான் செய்ய போகிறோம். இந்த பிஸ்கெட் அடுக்கி வச்சுருக்கிற அழகை பார்க்கும்போதே நமக்கு சாப்பிடணும் போல் தோணும். ஒரு டீயும் 2 பிஸ்கெட்டும் சாப்பிட்டோம்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே பசி எடுக்காது. அந்த அளவுக்கு வயிறு ஃபில்லிங் ஆகிடும். கடைகளில் பார்த்திங்கன்னா மைதா மாவும் டால்டாவும் வச்சு தான் இந்த பிஸ்கெட் செய்வாங்க. நம்ம வீட்டில் ஆரோக்கியமான முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பிஸ்கெட் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், க்ரன்ச்சியாகவும் இருக்கும். நம்ம ஒரு 10 நாள் 15 நாள் வச்சு சாப்பிட்லாம் நம்ம வீட்டில் செய்யும்போது. இந்த பிஸ்கெட் செய்கிறதுக்கு 1 கப் சர்க்கரையும் 4 ஏலக்காவும் போட்டு நைஸாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கப்பில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற சர்க்கரையை அளந்து எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுக்கிறேன். அதை இந்த பவுலில் போட்டுக்கலாம். அடுத்து அதே கப்பில் கோதுமை மாவு அளந்து எடுத்துக்கலாம். இந்த கோதுமை மாவு பார்த்திங்கன்னா நான் வீட்டில் அரைச்ச மாவு தான் எடுத்திருக்கேன். சர்க்கரை அளந்தால் அதே கப்பில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தலை குவியலாக எடுக்கக்கூடாது, தலை தட்டின மாதிரி எடுத்துக்கணும். 2வது கப்புலேருந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு மாவு எடுத்து வச்சுருங்க. லாஸ்ட்டில் கொஞ்சம் பிசையும் போது மாவு ஒரு வேளை கொஞ்சம் லூஸாக இருந்ததுன்னா இந்த மாவு சேர்த்துக்கலாம், அதுக்காக தான். அடுத்து 2 சிட்டிக்கு அளவு உப்பு, கூடவே ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சமையல் சோடா சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். சர்க்கரையும் மாவும் அளந்த அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். நெய் பார்த்திங்கன்னா நல்லா உருகின நெய்யாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அடுத்து எந்த பிளேட்டில் பிஸ்கெட் அடுக்க போகிறீங்களோ அந்த பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு பட்டர் ஷீட் போட்டு அது மேலேயும் கொஞ்சம் நெய் தடவிட்டு ரெடியாக எடுத்து வச்சிடலாம். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா கொஞ்சமாக கோதுமை மாவு தூவி டஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து சர்க்கரையும் கோதுமை மாவும் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் அளந்து வச்சுருக்கிற நெய்யிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசையணும். மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது, லைட்டாக தான் பிசையணும். நெய்யும் பார்த்திங்கன்னா ஒரேடியாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை இந்த மாதிரி உதுத்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. மாவை சப்பாத்தி மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா கையில் இருக்கிற சூட்டுக்கு மாவு இலகி கொடுத்து தண்ணி ஆகிடும். அதனால் லைட்டாக பிசைஞ்சிக்கோங்க. இப்போ மாவு பார்த்திங்கன்னா கரெக்டான பதத்தில் பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஒரு 1/4 கப்பு மாவு, அதுவும் இதோடு சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். புதுசாக ட்ரை பண்ணுறவங்க கொஞ்சம் மாவு இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ட்ரை பண்ணிங்கன்னா நமக்கு கடைசியாக தேவைப்படும் போது சேர்த்துக்கலாம், ஈஸியாகவும் இருக்கும் செய்கிறதுக்கு. மாவும் நெய்யும் ஒன்று சேர்த்து கலந்து வச்சதுக்கப்புறம் மாவு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வெடிப்பாக இருக்கணும். மேலே பிசைஞ்ச மாவை இந்த மாதிரி எடுத்து 2ஆக புட்டு பார்த்திங்கன்னா சரிசமமாக இந்த மாதிரி வந்ததுனாலே மாவு கரெக்டான பதத்தில் பிசைஞ்சிருக்கும்னு அர்த்தம். அடுத்து சாப்பிங் போர்டு இல்லாட்டினா கவுண்டர் டாப் மேலே ஒரு பட்டர் ஷீட் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தா மாவுலேருந்து பாதி மாவு எடுத்து இந்த மாதிரி ஷேப்பாக நல்லா தட்டிக்கோங்க. தட்டின மாவை சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா சமன்படுத்திட்டு நடுவில் ஒரு கோடு போட்டு 2ஆக பிரிச்சுட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ஷேப் வேணும்னாலும் ஒரு கப்பு கிண்ணம் ஏதாவது வச்சு கட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா பாதியாக நிலா மாதிரி கட் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஷார்ப்பான ஒரு கத்தி ஏதாவது வச்சு எடுத்திங்கன்னா அழகாக வெளியில் எடுக்க வந்துடும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த மாவை ஏற்கனவே தட்டில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கிறோம், அதில் அடுக்கிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 2 பிளேட்டில் இந்த மாதிரி பட்டர் ஷீட் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எல்லா மாவையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அடுப்பில் அடிக்கனமான ஒரு பாத்திரம் வச்சுட்டு அது நல்லா ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரீ ஹீட் பண்ண வச்சுருக்கிறேன். இது உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்டாண்டும் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம பிஸ்கெட் அடுக்கி வச்சுருக்கிற பிளேட்டை இது உள்ளே வச்சுட்டு மூடியை போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வச்சிங்கன்னா பிஸ்கெட் சூப்பராக வெந்துடும். நான் இப்போ 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பிஸ்கெட் பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை வெளியில் எடுத்துகிட்டு ஆற வச்சிடலாம். அடுத்த தட்டில் இருக்கிறதையும் இதே மாதிரி வச்சிடலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த பிஸ்கெட் பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி லூஸ் பண்ணி விட்டுட்டு இதை வெளியில் எடுத்துடலாம். இந்த பிஸ்கெட் பார்த்திங்கன்னா கடையில் கிடைக்கிறத விட நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், க்ரன்ச்சியாகவும் இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு புட்டு காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அடுத்து இன்னொரு பிளேட்டில் வச்சதும் சூப்பராக வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ கத்தி வச்சு லூஸ் பண்ணி விட்டுட்டு அதையும் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். சின்ன குழந்தைங்க இருக்கிறவங்க கட்டாயம் இந்த பிஸ்கெட்டை வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. பிஸ்கெட் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதையும் உடச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வீட்டில் இருக்கிற கோதுமை மாவும் நெய்யும் வச்சு சூப்பராக உங்களுக்கு நிலா பிஸ்கெட் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.